ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்தியன் செர்ரி ஃபார் கேக்ஸ், அதாவது கலாக்கா தாங்க. நம்மளோட செர்ரி கேக்குகளெல்லாம் வச்சு கொடுப்பாங்க இல்லையா, ரெட் கலரில், அந்த பழம் தாங்க இது. ஆக்சுவலாக இது வெறும் நம்ம நாட்டு கலாக்காய் தான், ரொம்பவே புளிப்புத்தன்மை உடையது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அப்படியே வெட்டாக பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுடுங்க. 5 நிமிஷம் போல் நல்லா பொதுன்னு ஆகிடுங்க. ஸோ அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் வடிகட்டி நம்ம ஜூஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். மீதி வந்து ஆற வச்சுடுங்க. இப்போது இது கலரிங்க்கு நம்ம பீட்ரூட் எடுத்துருக்கோம். பீட்ரூட்டை நல்லா திருவி அதோடய சாறை நல்லா பிழிஞ்சி அந்த நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போது நான் 1/4 கிலோ கலாக்காய் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து மிச்சமாக, அதாவது அதிகமாக நம்ம சர்க்கரை சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த புளிப்புத்தன்மையை அடக்கி ஸ்வீட்னஸ் நம்மளுக்கு கொடுக்கும். இப்போது நான் 350 450 அந்த மாதிரி நம்மளுக்கு சுகர் எவ்வளோ இனிப்பு தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து கம்பி பதம் வர அளவுக்கு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஊற வச்ச கலாக்காயை எடுத்து அதில் போட்டு நல்லா ஒரு கொதி விட்டுட்டு நைட் ஃபுல்லாக ஆற விட்டணும். நல்லா ஊறி சூப்பராகிடும். ஓகேங்களா? இவ்வளோதான் விஷயம். அதுக்கப்புறமா அதை எடுத்து ட்ரை பண்ணிவிட்டு அந்த வந்து சிரப்பை வந்து நம்ம ஜூஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோ வந்து அடுத்ததில் உங்களுக்கு போடுறேன். இப்போ சூப்பரான செர்ரி பழம் வந்துடுச்சு. கடையில் வாங்குகிற செர்ரி வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணுறதால நல்லா பிரைட்டான பிங்க் இருக்கும். இது வந்து நம்ம கொஞ்சம் க்ரீனிஷாக வாங்கிட்டோம். ஸோ அதனால் இப்படி இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். கீப் வாட்சிங் மை சேனல். டேக் கேர். பை.